Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ரவை தோசை. பொதுவா கோதுமையில தோசை பண்ணுவாங்க. அதே மாதிரி கோதுமை ரவையை ஊற வச்சு அரைச்சு பண்ற தோசை தான் இது. இப்போ இந்த தோசையை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கோதுமை ரவையை ஒரு 15 to 30 minutes இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. கோதுமை ரவையை களைஞ்சிட்டு அது கூட வத்தல் உப்பு வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவா அரைக்கக்கூடாது. ஸ்பீட் 1ல் மட்டும் வச்சு லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி கோதுமை ரவை சக்கையாக ஆகிடும். கொஞ்சமாக அரைச்சி அதில் வேணும்னா தண்ணி கலந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தோசையை கோதுமை தோசை மாதிரி தேய்க்காமல் சுடணும்னு அவசியம் இல்லை. நார்மல் தோசை மாதிரி கரண்டியில் ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் தேய்ச்சே நீங்கள் அதை சுடலாம். இப்போது சுவையான கோதுமை ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் வேக வைங்க, அப்போ தான் வேகும். இது கூட ஸ்பைசியான சட்னி பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.